வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே மொத்தம் 7 மலைகள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 7 மலையுமே ஒவ்வொரு விதமான கடினமான பாதையில் வந்து அமைஞ்சிருக்குது. 7வது மலையில் சுயம்பு லிங்கமும் அமைஞ்சிருக்குது. இந்த வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூரில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. காந்திபுரத்தில் இருந்து டைரெக்டாக பஸ்ஸுமே இருக்குது. நீங்கள் 2 வீலர் இல்லைனா 4 வீலரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிவாரத்துலேயே உங்களுக்கு பார்க்கிங் வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகுதுங்க. கரெக்டாக வந்து இப்போ மிட் நைட் வந்து 12:30 மணி ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இங்கே வந்து சாமியை கும்பிட்டு டைரெக்டாக நம்மளும் மலை ஏற போயிடலாம். வாங்க போகலாம். மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம பேகை எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கு, தீப்பெட்டி, ஆல்கஹாலு, இந்த புகையிலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. ஸோ அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தரவை செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து மேலேயே அலோவ் பண்ணுவாங்க. செக்கிங் முடிச்சுட்டு மேலே ஏறினதுமே நமக்கு ரைட் சைடில் வந்து மூங்கில் தடிகளுமே கிடக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒன்று நல்லதாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதே தடி வந்து நம்ம கீழே கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா வந்து 30 ரூபா நம்ம வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு வந்து இங்கேயே கிடக்குது. இதுலேயே ஒரு நல்ல தடியாக ஒன்று பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். மக்களே, இப்போ தான் நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே வந்து செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அங்கேருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்டிக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் நமக்கு மேலே போயிட்டு கீழே வர வரைக்குமே நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இதாக இருக்க போகுது. இப்போ வந்து கரெக்டாக வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுது. மார்னிங் வந்து 1 o'clock ஆகுது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். மக்களே, இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு மலையிலேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி தூரம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக ஏற ஆரம்பிக்கலாம். பாருங்க, நமக்கு இந்த ஸ்டிக்கு தான் நமக்கு வந்து பிடிமானமே. ஒரு கல்லையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. மக்களே, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட கீதை அப்படி வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யாரும் வந்து போட்டு ஏறுவோம் இல்லையா, நான் தான்டா ஃபஸ்ட்டு ஏற போகிறேன், நீ தான் ஃபஸ்ட்டு ஏற போகிறேன் அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் தாட்லேயுமே வந்துடாதீங்க. பொறுமையாக ரிலாக்ஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுத்து போங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால் கேட்டிங்கன்னா ஸ்டெப்ஸு ரொம்பவே நெட்டுக்குத்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏறுறக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல உட்காந்து தான் ஏறினேன். ஸோ எல்லாம் பொறுமையாக வந்து ஏறுங்க. மக்களே, எப்படியும் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே பாருங்கள் நம்ம உடம்பு ஃபுல்லாக எப்படி வேர்த்து ஊற்றிருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு
இந்த ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து படிக்கட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கல் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஒட்டன் சித்தர் அப்படின்றவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்த மலையில் தான் செகண்ட் மலை எண்டிங்கில் தான் அவரோட சமாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு மலைக்கு எப்படியோ ஏறியாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகளுமே இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாவே நம்ம இங்கேயே டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே போக ஆரம்பிக்கலாம். மகளே, முதல் மலையில் மட்டும்தாங்க படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறையே, அப்புறம் கருங்கல் மாதிரியான மண் அந்த மாதிரி தாங்க பாதை ஃபுல்லாமே இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய பாறை கல் அது மேலே தான் நம்ம வந்து நடக்கணும். பாருங்கள், வழியிலே இவ்வளோ பெரிய மரம் வேறு இருக்குது. பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம நைட் நேரத்தில் வந்து நடந்துகிட்ருக்குறோன்றதை வந்து மறந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு சில கடைகளுமே அமைஞ்சிருக்குது. 2வது மலை ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா வழியிலேயே வந்து ஒரு குகை கோயில் ஒன்று வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இதுதாங்க வழுக்கு பாறை. எப்படி வந்து ஒரே ஒரு பாறை தாங்க, இது ஃபுல்லாமே வந்து பாறைக தான். பாறையை வந்து அப்படியே ஸ்டெப்ஸு மாதிரி செதுக்கியிருக்காரு ஒட்டன் சித்தர் அவர்கள். இந்த பாறை மட்டும் செதுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலெல்லாம் மேலேயே ஏறி இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ வழுக்கிற தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இந்த பாறை ஃபுல்லாமே ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் வந்து கொஞ்சம் ஈஸியாக மேலே போகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் சன்னதியை வந்து நம்ம தாண்டிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பசியாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், பன்னோட ஜாம் ப்ளஸ் பன் இருக்குது. ஸோ இது பேகுக்குள்ளே தான் நம்ம போட்டு வந்தால் 2 லிட்டரு தண்ணி நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம தூக்கி போட முடியாது, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பன் ஃபுல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நம்மகிட்ட வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம ஒரு மலையை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து டயர்டு தெரியாமல் மேலே போக முடியும். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாம் நிறைய பேர்லாம் கீழே சாப்பிட்டு போட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் பார்த்திங்கன்னா கீழே வந்து செக் பண்ணி தான் நம்மளை மேலேயே அலோவ் பண்ணுறாங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து மேலே வந்து ஒரு சில கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து எதுவுமே மேலே இங்கே கொண்டு வந்துருக்க முடியாது அவங்களால. ஸோ எல்லா கடையிலையும் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸில் வந்து பிளாஸ்டிக்கு கண்டிப்பாக கம்பல்சரி இருக்க தான் செய்யுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஜூஸ் பாட்டிலோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளாக அந்த குப்பையை வந்து கீழே போடாமல் நம்மளாக கொண்டு வரதை, நம்மளாக வாங்கி சாப்பிட்றத நம்மளாக வந்து கீழே எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்பினில் வந்து போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வேலை சுமை வந்து கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படியே நம்ம இதை பேக்குள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போக ஆரம்பிக்கலாம். மக்களே, இங்கே பாருங்கள், தண்ணி வந்துட்டுருக்கு. சுனை தான் இது. ஆக்சுவலாக வந்து இது வந்து கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோ சில்னஸாக இருக்குதுங்க தண்ணி. ஏன்னா அவ்வளோ காடு மலை அதிலிருந்து வரக்கூடிய தண்ணின்றங்காட்டி ரொம்பவே கூலிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், ப்யூரிஃபை வாட்டரை விட ரொம்பவே சுத்தமான ஒரு தண்ணி.
ஸோ எல்லாத்துக்கும் காலை வணக்கம் மக்களே. ஒரு வழியாக வந்து வெடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி 6 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இங்கே குளித்தோம் அப்படின்னா ரொம்பவே அந்த டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 மலை 5 மலை ஏறி வந்திருக்கோம். ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஏன்னா வேர்த்து ரொம்பவே டயர்ட்னஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்னஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது. நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் பிடிச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காடாக தான் இருக்குது. காடு பாறையாக தான் இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி சத்தம் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு குழியில் போட்டு இங்கே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, விநாயகர் கோயில். ஸோ சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ தான் அதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து 7வது மலை. அந்த பாறைக்கு கீழே தான் வந்து சுயம்பலிங்கம் வந்து காட்சி அளிக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:30 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருந்தோம். இப்போ தான் அங்கே இருந்த அருவியில் வந்து ஒரு லைட்டாக ஒரு குழியில் போட்டு திரும்ப வந்து இப்போ நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் வந்து எவ்வளோ கடினமான மலைகள் அப்படின்றத வந்து எங்களால் வந்து காட்ட முடியல. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் வியூ பாயிண்டில். அங்கே ஒரு உச்சி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். அங்கே தான் வந்து சுயம்பலிங்கம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஏறிட்டுருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 7வது மலை. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது இல்லையா, அது அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாங்கள் நைட்டு ஒரு 4:30 இல்லை ஒரு 3:30 இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இங்கே இறந்துருக்காரு. அப்போ தான் அவங்கள வந்து கீழே இறக்கி கொண்டு போயிட்டுருந்தாங்க. தொட்டில் மாதிரி கட்டி கொண்டு போயிட்டுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூவா இல்லை விதியா என்னன்னு நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா எங்கே இருந்தாலும் மரணம் அப்படின்றது வந்து எங்கே வேணாலும் நிகழலாம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மக்களே இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தரையே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு கீழே அங்கே ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை தான். காட்டுறேன் பாருங்கள். சாரி, அங்கேருந்து தான் இப்போ நம்ம மேலே, அதுக்கு கீழே இருந்து மேலே ஏறி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் 7வது மலையில் இருக்கக்கூடிய கடைசி கடைகள்.
அங்கே ஒரு கடை இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸு வந்து ஒரு 2 ஐட்டம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அப்புறம் வந்து ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மட்டும்தான் நம்ம ஒன்றும் சாப்பிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்த ஒன்றும் முறுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வரிக்கி கொண்டு வந்திருந்தோம். ஸோ இன்னும் அதுவும் இருக்குது. அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியை வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நம்ம அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிட்ணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாறைன்னு பாருங்கள். இது அப்படியே உருட்டி விட்டா எப்படிங்க இருக்கும்? உருட்டி விட்டால் அந்த அண்ணன் தான் இருக்காரு கீழே. பாருங்கள், வீடியோவில் கூட என்னால் கவர் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாறை. இதை யார் வந்து தூக்கிட்டு வந்து வச்சுருப்போம்? சொன்னோம் இல்லையா, சப்பாத்தி கொண்டு வந்தது நானும் இவரும் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள், நாட்டு மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய எல்லா மூலிகை வேர்களுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ தைலம் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இங்கேயே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாதைகளை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம நைட்டு ஏறி வந்த பாதையும் ஃபுல்லாக வந்து இதை விட ரொம்பவும் மோசமாக தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், 7வது மலைக்கு முன்னாடி விநாயகர் தான் அது. பாருங்கள், பாறைகள் வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இப்படி ஏற வேண்டியதாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி ஏறுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து இப்போ வெளியே வந்துருச்சு சன்னு. இன்னும் ஆனால் நம்ம வந்து சாமியை பார்க்கல. இன்னும் அது இருக்குது, இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மழை தெரியுது, அது கோபுரமாக தெரியுது. ஸோ வாங்க அப்படி இன்னையாவது நடக்க ஆரம்பிக்கலாம். இவங்கெல்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. சாமியை பார்த்துட்டு வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் சாமியை பார்க்கறதுக்காக மேலே ஏறிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், நமக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். பாருங்கள், மேலே இருந்து பார்க்குறக்கு இங்கே வந்து பார்த்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இடையில எல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகளாக தான் நமக்கு வந்து இருக்குது வழி ஃபுல்லாமே. இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா, நீங்கள் நிறைய இதுலலாம் ரீல்ஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் எல்லாமே முதற்கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு. ஏன்னா அவ்வளோ மகத்துவமான ஒரு மலைன்னு வந்து சொல்கிறாங்க இந்த தென் கைலாயத்தை. பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க. இவங்க பாருங்கள், பாருங்கள் வழி எல்லாமே இந்த மாதிரி தான் ரொம்பவே குறுகலாலாம் இருந்துச்சு. நைட் நேரத்தில் எல்லாமே ரொம்பவே குறுகலாக இருக்குது, ரொம்பவே டேப்பராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு வழி ஃபுல்லாமே. நைட் நேரன்றங்காட்டி உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதான் இப்போ வந்து ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான பாதைகள்னு பாருங்கள். ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து இறங்கணும், ஏறணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாவே நமக்கு வந்து கீழே ஸ்லிப்பாகி விழுந்தோம்னாவே உங்களுக்கு வந்து கை காலெலாம் உடஞ்சி போயிடும்.
ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய பாறைகள் எல்லாமே. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தண்ணி தெரியுதுங்களா? இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே. அங்கே தண்ணி தெரியுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து சிறுவாணி டேமு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிறுவாணி டேம் தெரியுது. அதிலிருந்து பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகான ஒரு காட்சின்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து க்ரீனிஷாக வந்து தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பனியாக இருக்குது மேலே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் கீழே தரை மட்டும் அதெல்லாம். அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். வீடோ என்னன்னு தெரில. அது ஆக்சுவலாக அது பில்டிங் தான், ஏதோ ஒரு பில்டிங்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, மேலே மேலே ஏற வேண்டியது இருக்குது. பாருங்க அங்கே பாருங்க மேலே சிவனுக்கு வந்து மாலை கொண்டு போயிட்டுருக்கார் அந்த அண்ணன். அங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ தூரம்னு தெரியல. ஏறி பார்த்தா தான் தெரியும். பார்க்கும்போது ரொம்ப கிட்ட தான் தெரியுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்கக்கூடிய 7வது மலைன்னு பாருங்கள். கொஞ்சம் சறுக்குனா கூடி அப்படியே நம்ம கீழே உருண்டு ஓடிடுவோம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு 7வது மலை. கேர்ஃபுல்லாக ஏறணும். இந்த 7வது மலைக்கு வர்றதுக்காக வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நடந்திருக்கோங்க. ஒரு வழியாக நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இப்போது செம்மையான ஒரு ஃபீலிங்குங்க மேலே வந்ததை நினச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம சாமியை பார்க்குறதுக்காக வந்து எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள் இங்கேயும் மேலே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ரொம்பவே கிராண்டாக வந்து பந்தல் எல்லாமே போட்டு ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. பின்னாடியும் பாருங்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க லைனில். பாருங்கள் பாறை பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை. ஒரு பாறைக்கு இல்லை 2 பாறைக்கும் நடுவில் ஒரு பாறை வந்து மேலே நின்றுட்டுருக்கு. பாருங்கள் இறைவனோட படைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எத்தனை நூற்றாண்டு காலமாக அந்த பாறை அப்படியே மேலே இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ வேல்லாம் பாருங்கள். எவ்வளோ பேர் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த வேல் எல்லாமே வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் பனி மூட்டமெல்லாம் பாருங்கள். அங்கே தான் நாங்கள் போனது. சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களோட சொல்ல வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்றக்காக வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. சாமி கும்பிட்டு நம்ம டைரெக்டாக வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சாமியை பார்த்து முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்து சிவன் காலடியில் வச்ச ஒரு ருத்ராட்சை வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள், எவ்வளோ மேகங்கள் பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மேகத்துக்கு ஒரு படி மேலே வந்து நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 2 படி கீழே. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சிட்டியே பார்த்திங்கன்னா இந்தூண்டு அளவுக்கு தான் தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய சிட்டி ஓவரால் கோயம்புத்தூர் சிட்டியே பார்த்திங்கன்னா இவ்வளோவில் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து கேரளா அப்படின்றாங்க. அந்த பக்கம் கர்நாடகா, கேரளா கர்நாடகா தமிழ்நாடு 3ஓட
மூணுக்குமே காமனாக வந்து இந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அமைஞ்சிருக்கிறது. ஸோ இங்கே வந்தது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8 மணியே ஆகுது. நம்ம வந்து ஒரு 7:40 போலயே நம்ம வந்து சாமியை பார்த்தாச்சு. 7:45 சம்திங் அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து சாமியை பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் கோயில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்குது. நம்ம அங்கேருந்து கொஞ்சம் இந்த வியூ பார்க்குறக்காண்டி தான் நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப பசிக்குது எனக்கு. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் மட்டும்தான், ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். இன்னும் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி இருக்குது. அதுக்கு வச்ச குருமா வந்து இன்னும் அது கெடாமல் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. போய் சாப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்கள், 2 பேர் இங்கே வந்து நின்றுருக்கு. பாருங்க, பொறுமடா. சரி, ஓகே, போய் சாப்பிட்றலாமா? சரி, வாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து உக்காந்தாச்சு. என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி இருக்குது. அது இல்லாமல் அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குருமா இருக்குது. நான் கெட்டிருக்குன்னு நினச்சேன். ஆக்சுவலாக தேங்காய் போட்டிருந்தாங்க அப்படின்னா கெட்டிருக்கும். குடிக்கிற கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆமாம், தண்ணி இருக்குது. இன்னும் வரிக்கி இருக்குது, முறுக்கு இருக்குது. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. அப்புறம் ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ ஜமாப்போட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த சைடு வந்தோம். வந்து இப்போ தான் சாப்பாட்டில் கை வச்சோம். இப்போ வந்து ஜமாப்பு கொண்டு வந்து பூஜை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு கை வச்சிட்டோம். சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாட்டில் கை வச்சிட்டோம்னா எந்த வேலையாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா பசிங்க, சரியான பசி. நைட்டு எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு சாப்பிட்டது. 8 மணிக்கு சாப்பிட்டு நம்ம 9 மணிக்கு ரெடியாகிறா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் வந்தது, வீட்டுக்கு வந்ததே வந்து 11 மணிக்கு வந்தான். 11 மணிக்கு அங்கேருந்து அடித்து பிடிச்சி வந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு 12:30 போலேயே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 o'clock ஆயிடுச்சு. 1 மணிலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணும்போதே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 2 மணிக்கு மேலே எவ்வளோ டைம் ஆச்சு என்னன்னே கணக்கு பண்ணல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து அப்படியே அந்த மாதிரி தான் வந்தோம் 2 பேருமே சேர்ந்து. அதுவும் இல்லாமல் பேக் வந்து ரொம்பவே வெயிட்டு. பேக் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் நான் மட்டுமே 2 லிட்ரு தண்ணி இருந்தது. அது இல்லாமல் அந்த 1 லிட்ரு ஜூஸ் பாட்டில் ஒன்று இருந்தது. அது இல்லாமல் ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாமே இருந்தங்காட்டி கொஞ்சம் ரொம்பவே வெயிட்டு தான். அப்புறம் எப்படியோ நான் வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த 2 லிட்ரு வாட்ரு பாட்டிலை வந்து நான் தண்ணியை குடிச்சே வந்து ஃபஸ்ட்டு அதை நான் காலி பண்ணிட்டேன். காலி பண்ணோடனே பார்த்திங்கன்னா என் பேக் வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவன் ரொம்ப ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டான், நான் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேக்கில் வந்து நம்ம எந்த ஒரு திங்ஸுமே நம்ம வந்து எடுத்து சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவன் பேக்கில் இருந்த வெயிட் வந்து அப்படியே தான் இருந்தது கடைசி வரைக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரே போட்டு என் தலையை கட்டிட்டான். அதுக்கப்புறம் தான் வரும்போது அந்த வாட்டர் பாட்டிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சு கம்மி பண்ணி இப்போ கடைசியில் 7வது மலை வரைக்குமே நான் தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் நிலமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு உங்கள் கூட தொடர்ந்து பேசுகிறேன், ஓகேவா? பாருங்கள், சாமி பிரசாதமாக அவளும் வெல்லமும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை கையில் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கணும்னு பாருங்கள்.
இறங்கும்போது தாங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணியும் ஆகுது. நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் சாமியை பார்த்துட்டு அதே வழியில் தான் நம்ம இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டேப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பள்ளத்தில் இப்படி வச்சுட்டு நம்ம அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி இறங்குறக்காண்டி தான் இந்த ஸ்டிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இங்கே ஏறக்கூடிய இறங்கக்கூடிய எல்லா பக்தர்கள்கிட்டையுமே இந்த ஸ்டிக்கு அப்படின்றத வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிக் இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் போக்கில் அப்படியே இப்படி தவழ்ந்துட்டு நடந்துட்டு போகிற மாதிரி இறங்கிடுவோம். ஏன்னா அவ்வளோ டேப்பராக இருக்குங்காட்டி. ஸோ இந்த ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல இப்படி பேலன்ஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்ம மூவ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு கீழே தான் வந்து சுயம்பலிங்கம் இருக்குது. வீடியோ ஓகே, சுயம்பலிங்கம் இருக்குது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்துட்ருக்கோம் கீழே. இன்னும் இது வந்து அந்த 7வது மலையை வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ரொம்ப தூரம் கீழே போக வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போகலாம். இங்கே பாருங்கள் குரங்கு பாருங்கள். அம்மாவும் பொண்ணா பையனான்னு தெரியல, அது 2 இருக்குது. நம்ம நைட் நேரத்தில் வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எதையுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி விலங்குகள் எதையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியலை. ஸோ நம்ம இறங்கும்போது வந்து ஏதாவது கண்ணில் படுதா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே 7வது மலையிலிருந்து கீழே ஒரு அருவி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை கிராஸ் பண்ணியாச்சுங்க. அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 7வது மலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 6வது மலையில் நடந்துகிட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் நைட் நேரம் அப்படின்றங்காட்டி இருட்டாக இருந்தங்காட்டி உங்களால் இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு என்னால் காட்ட முடியல. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, வழி இப்படி தான் இருக்குதுங்க. இதில் தான் வந்து நம்ம நைட் நேரத்தில் வெறும் டார்ச் லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கியிருக்கோம், மேலே ஏறியிருக்கோம். இப்போ திரும்ப வந்து நம்ம அடிவாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் 6வது மலையிலிருந்து. பாருங்கள், நம்ம பின்னாடி எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு சைடு வந்து மேலே சாமியை பார்க்குறக்காண்டி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஓரளவுக்கு தான் வெயில் இருக்குது. ஸோ பெரிய ஒரு இம்பேக்ட் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. இருந்தாலும் நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு பொழந்துருக்கணும் மண்டையை. அப்படி இல்லாத வரைக்கும் பெரிய சந்தோஷம். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு பாருங்கள். சைடில் நடக்கும்போது எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். இந்த கார்னரில் நடக்கிறவங்க, அதுவும் நைட் நேரத்துலலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணும். நம்ம வந்து பகலில் தான் நம்ம வந்து 7வது மலைக்கு வந்தோம். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்து இந்த கார்னர் சைட்லலாம் நடக்கிறவங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனால் கூட அப்படியே உருண்டு கீழே போயிடுவோம். பாருங்கள், கீழே வந்து அகல பாதாளம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு குழியாக இருக்குது அந்தல்ல. ஐயோ, ஸ்லோ மோஷனில் வேறு எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் பள்ளத்தாக்கு. பாருங்கள், எல்லாருமே அதை தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம பாருங்கள், வழி தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. அங்கே அப்படியே ஒரு ரோடு மாதிரி போகுது. ஸோ அப்படியே வாங்க, அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அங்கே பாருங்கள், பீச்சில் எடுக்கக்கூடிய சன்பாத்தை வந்து நாங்கள் 7வது மலை உச்சியில், அதுவும் பாறை மேலே படுத்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். வெயில் வேறு கண்ணு கூசுது.
ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குங்க. நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லையா, ஸோ அப்படியே 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருந்து ஒரு சிங்கமோ இல்லை சிறுத்தையோ வந்தால் என்னங்க பண்ணுறது? இல்லை ஒரு யானை வந்துச்சுன்னா எப்படி ஓடுறதுனே தெரியாது. கீழே ஓடினா திடுன்னு கீழே இறங்கி போய் விழுந்துருவோம். மேலே திரும்பவும் ஏறவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நாய்க்குட்டி தான் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், கடைக்கு முன்னாடி டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எல்லாம் கீழே போடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா எவ்வளோ விலங்குகள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒருத்தவங்களும் அவங்க கொண்டு வர்ற இல்லை வாங்கி சாப்பிட்ற குப்பையை வந்து பேக்கில் வச்சுட்டு நீங்களே எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது தாங்க வந்து ஒட்டன் சித்தரோட சமாதி. இவர் தான் வந்து மேலே ஏறுறதுக்காக படிக்கட்டுகள் எல்லாமே அமைச்சிருக்காரு. அந்த வழுக்குப்பாறை எல்லாமே செதுக்குனது வந்து இவர் தான். ஸோ இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டன் சித்தருக்கு வந்து கொஞ்சம் நிழல் தர்ற மாதிரி அந்த மரக்கன்றுக்கு வந்து தண்ணி ஊற்ற சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பாருங்கள், இந்த வழி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் வந்து இந்த வழியில் எல்லாமே தண்ணியெல்லாம் ஓடுறதுக்கான அடையாளங்களை வந்து பார்க்க முடிஞ்சது இந்த நடக்க. இங்கே பாருங்கள், பாதை மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து எல்லாம் பள்ளம் குழியாக இறங்கி பாறைகளுக்கு நடுவில் இறங்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு சமதளமாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஈசா யோகா மையத்தோட அந்த சிலை தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து 6வது மலையில் தான் இருக்கோம். இங்கேருந்து நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு சினிமா பாட்டு எல்லாமே கேட்குதுன்னு நினைக்கிறேன். மேலே இறங்குற களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து சாமி பாடல்களுமே போட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சினிமா பாட்டையுமே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாட்டு கேட்டு ஏறவும் இறங்கவும் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் போட கிடையாது. அவங்க போடுற பாட்டையே நம்ம கேட்டு ஏறவும் செஞ்சோம், இறங்கவும் செஞ்சிட்ருக்கோம். பாருங்க, இப்படி சேஃபாக வச்சு இப்படி இறங்கி இப்படி சேஃபாக லேண்ட் ஆகணும். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம வெறும் கையை வீசிட்டு நடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறுத்தி நிதானமாக ஏறவும் செய்கிறோம், இறங்கவும் செய்கிறோம். ஆனால் அவங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மூட்டைகளை தூக்கிட்டு மேலே போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து மேலே இப்படி தான் தூக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்பவே கஷ்டமான ஒர்க்குங்க இது. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் படிகள் மாதிரி கல் வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து படியே அந்த மாதிரிலாம் எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இங்கே இருக்குது, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் எல்லாம் பாறையாக தான் இருக்குது. பாருங்கள், வயசானவங்க எல்லாமே இறங்குறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை. ஐயா பாருங்கள், கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்காரு சாமியை பார்க்குறதுக்காக. பாறைகள் தாங்க ஃபுல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருந்த முறுக்கு கொஞ்சம் வந்து குரங்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அந்த பாறையில் வச்சுருந்தோம். ஏதாவது வருமானு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே இருந்து ஒன்று பார்த்துட்டே இருக்குங்க, வருமானு தெரில. அங்கே ஒன்று இறங்குது. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிறது தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ், வந்துருச்சுங்க. எடுத்து சாப்பிடுதா? சாப்பிடுது. இன்னும் கொஞ்சம் வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன்.
கிட்ட போகலாமான்னு தெரில, கடிச்சு கிடிச்சு வச்சிருமோ இல்லை புரண்டி வச்சிருமோன்னு பயமாக இருக்குது. சாப்பிடாம போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வச்சு பார்ப்போம். சாப்பிடல, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ, இன்னொருத்தர் வேறு பன்னு கொண்டு போய் வைக்கிறாருங்க, ப்ரெட்டு. அதுவும் பாருங்கள், பேப்பரோடு வச்சுருக்காரு. இப்படி வைக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பேப்பர் பிளாஸ்டிக்கோடு நம்மலாம் எதுவுமே வைக்கக்கூடாது. நீங்கள் அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கலின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு கோடி புண்ணியம்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் தெரியாதனமாக இப்படி பேப்பரு பிளாஸ்டிக்கோடு கொண்டு போய் வைக்காதீங்க தயவு செஞ்சு யாருமே. ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் வழுக்கு பாறை. நம்ம நைட்டே காட்டியிருந்தோம் ஏறும்போது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறை தான். வெறும் பாறையை எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெப்ஸாக செதுக்கி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒட்டன் சித்தர் அவர்கள் வந்து அவர் தான் வந்து மக்களும் மேலே வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் அந்த காலத்தில் வந்து எதுவும் மிஷின்லாம் இருக்காது. நமக்கு வந்து அந்த ஒளியை சுற்றில வச்சு எப்படி செதுக்கியிருக்காரு பாருங்கள், ஸ்டெப்ஸு மாதிரி. ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணும், ஏன்னா ரொம்ப வழுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மூங்கில் மரங்கள் பாருங்கள். அந்த இவ்வளோ பெரிய அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் வந்து மூங்கில் மரத்துலேயுமே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ ஹைட்டாக எல்லாம் வளர்ந்துருக்குதுங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலாங்க, ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. மேலே ஏறவும் அவ்வளோ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட்டு மலையை வந்து நம்ம ரீச் ஆயாச்சுங்க. வெள்ளை விநாயகர் கோயில்னு வந்து நம்ம நைட் காட்டியிருந்தோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு மலை. ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் ஆகிற இடம் இது தான். பாருங்கள், வெள்ளை விநாயகர் கோயில். ஸோ இன்னும் ஒரே ஒரு மலை, இந்த மலையை மட்டும் நம்ம இறங்கிட்டோம்னா கீழே அடிவாரத்துக்கு போயிடலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். நமக்கு பின்னாடி வந்து ஒரு இரைச்சல் சவுண்டு மாதிரி வந்து உன்னால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரே கோரஸாக எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு வழியாக அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடிவாரமும் தெரியுது, மைக் சவுண்டுமே கேட்குது, நம்மளால் கேட்க முடியுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கீழே இறங்கிருவோங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது, கை கால் எல்லாமே ரொம்ப வலிக்குது. தண்ணி தாகமும் அடிக்குது. நம்மகிட்ட இருந்த தண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. ஒருத்தர் கேன் கொண்டு போகிறாரு, பார்க்கவே வாங்கி அப்படியே குடிக்கணும் போல் இருக்குது. இருந்தாலும் கேட்க முடியாது நம்ம அவங்கள்ட்ட. பாருங்கள், மூங்கில் தடிகள் வந்து இங்கேயுமே கிடக்குது பாருங்கள். நம்ம ஆனால் நைட்டு காட்டினது வந்து இதுக்கும் கீழே இருந்தது தான் நம்மளால் வந்து நம்ம காட்டியிருந்தோம். அதுக்கு மேலேயுமே இங்கே மாதிரிலாம் தடிகளை வந்து போட்டு போயிடுறாங்க. ஏன்னா வெளியூரில் இருந்து வரக்கூடியவங்க வந்து தடியை கொண்டு போக வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்து ஸோ வாங்கிட்டு வந்தால் கூட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தால் கூட இங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது ரைட் சைடில் வந்து ஒரு வழி ஒன்று போகும். அதே இப்போ நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வழி மாரி ஒன்று போகும். ஸோ அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு போனோங்க. அங்கே வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். இங்கே ஒரு குகை கோயில் இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு சித்தர் அங்கே இருக்கார். ஆமாங்க சார். ஸோ அவர் நம்மளை உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே ஒரு சிவன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளை வந்து இப்போ கூப்பிட்றாரு, உள்ளே போகலாம். நானே என் ஃப்ரெண்டு உள்ளே போக போகிறோம். வாங்க வேறனையா
சசிகுமாருங்க. சசிகுமார் தொட்டவளைங்க வச்சுவளைங்க எந்த உணவு தங்க உணவு ஆளுநர் வச்சு அறிவுறும் குடும்பத்தார் கூட நல்லா இருக்க வெள்ளிங்கிறாண்டு அருள் வாய்க்கு மேலே உணவு சாமிப்பான். ஸோ நம்ம எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், நம்ம நைட்டிங் வந்து இங்கேருந்து தான் வந்து நம்ம அந்த மூங்கில் தடியை வந்து நம்ம இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள் எவ்வளோ தடி கிடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 2 சைட்லேயுமே வந்து தடிகள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அவ்வளோவெல்லாம் போட்டு போயிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யாரும் காசு கொடுத்து வாங்காதவங்க வந்து நம்ம இங்கே இருக்கிற தடிகளை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஏறுறவங்க வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வெயிலில் வந்து ஏற முடியாது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் வந்து அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. மேலே ஏறுறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. செக்கிங்குமே அவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பகலில் வந்து அந்தளவுக்கு வந்து யாரும் இல்லை. எல்லாம் இறங்குறவங்க மட்டும்தான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. கீழே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான பசிங்க. நினச்சிக்கிட்டே வந்தோம் கீழே வந்தோன்னே ஏதோ சாப்பிட்ணுன்னு. அதே மாதிரி வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க. 24 ஹவர்ஸும் போட்டு தான் இருக்காங்க அன்னதானம். பாருங்கள், தயிர் சாப்பாடு ப்ளஸ் அரிசி பருப்பு, அப்பளம் ப்ளஸ்ஸு அந்த மோர் மிளகா. செம பசியில் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையிலேருந்து இறங்கணும்னா பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதில் கலந்துக்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அப்புறம் நேற்று நைட்டு ஒருத்தர் மேலேருந்து இறந்துருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம காட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ அவர் வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே வந்து போட்டு இறங்குறது ஏறுறதுன்ற இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? நீ ஃபஸ்ட்டு போகிறேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நான் பார்த்துக்கலாம்டா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டாக கீழே இறங்கலாம் அப்படின்றதுல அப்படி பண்ணினங்காட்டி தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து வேகமாக இறங்க வரும்போது கண்ட்ரோல் ஒரு 2-3 பல்ட்டி அடித்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மேலே அந்த ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அவர் தான் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு ஏற வேண்டாம், இறங்க வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு பொறுமையாக நிதானமாக நிதானமாக ஏறுங்க. அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிக்கு எதுக்காக அங்கேயே கொடுக்காமல் இங்கே எடுத்து வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்கு வந்து இந்த ஸ்டிக்கு மட்டும்தான் நமக்கு வந்து 7 மணிக்கு வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சில பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ எடுத்து போகலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.